இங்கே இந்த பெரியவர் துணிக்காய போடும்போது ஒரு அப்பா அம்மா ஒரு பையன் கூட ஜாலியா விளையாடிட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே இவரு பழைய ஞாபகம்லாம் வந்து போகுது. ஆக்சுவலா இவங்க மனைவி இவங்க பையன் சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரு நாள் இவங்க பையன் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்ல அப்பான்னு கூட பார்க்காம இவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பையனோட படிப்புக்காக ஒருத்தர் ஸ்காலர்ஷிப்காக ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. ஆனா இவர் குடிச்சிட்டு போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு அந்த ஸ்காலர்ஷிப்பே வராத மாதிரி பண்ணிடுறாரு. அதனால இந்த பையன் ரொம்ப கோவப்பட்டு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பையனோட அப்பா நல்லா குடிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு கூட பணம் தராம போயிடுறாரு. அதனால இவங்க அம்மா வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்ச்சி இவங்க பையனை படிக்க வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஸ்காலர்ஷிப் தரேன்னு சொல்லிட்டு முன் வந்திருப்பாரு. ஆனா இவங்க வைஃப் மேல சந்தேகப்பட்டு அவனை போய் அடிச்சிடறாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ குடிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்படியே நீ குடிச்சிட்டே இருந்தா என்னோட பையனோட வாழ்க்கை வீணா போயிடுன்னு சொல்லி அவரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. இப்ப பல வருஷம் போகுது. இவங்க பையனும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அவங்க அம்மாக்காக ஒரு பிளாட்டும் வாங்கிடுறான். அதை பார்த்து அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அந்த பிளாட்டுக்கு இல்ல ஒரு அப்பா அம்மா அவங்க பையன் கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே இந்த பையனுக்கும் அவங்க அப்பா ஞாபகம் வருது. அதே டைம்ல மேல இருந்து அவங்க அம்மாவும் இதை பார்த்து அவங்க கணவனை நினைச்சு பாக்குறாங்க. இவரும் அவங்க போட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு குடியால ஒரு குடும்பமே ரெண்டா பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க.